ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி கூட. நமக்கு யாருக்கு தாங்க பரோட்டாலாம் பிடிக்காது? இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பரோட்டா லவர்ஸ் இருக்கீங்க? கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற வெஜ் குருமா தான் பண்ண போகிறேன். எம்டி சால்னாங்க. ரொம்ப சூப்பராக, அவ்வளோ டேஸ்ட்டாக, சிம்பிளாக நம்ம ஒரு எம்டி சால்னா பார்க்கலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, நம்ம ஸ்பைசஸ், கரம் மசாலா, ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலைங்க எல்லாம் போட்டு நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குவாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு இப்போ நான் போட போகிறேங்க. உப்பு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். இதில் உப்பு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இதில் போட்டு எனக்கு வந்து மெஷர் பண்ண தெரியலனா நீங்கள் வந்து கடைசியாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க குக்கர் மூடுறப்ப. ஏன்னா அது நான் ஒன் பாட் ரெசிப்பியாக தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. அது வெயிட் பண்ணுவோம். நம்ம பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போடுங்க, சும்மா ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் போடுங்க, போதுமானது தான். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க. பாருங்கள், இதை இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து அதில் வதக்குனதோடு ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம கட் பண்ண தக்காளியை நம்ம இப்போ வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். சரிதா, நல்லா வெங்காயம்லாம் வந்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னு. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிருச்சு. போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தக்காளி கொஞ்சம் மசியட்டும். தக்காளி மசியறதுக்கான கொஞ்சம் உப்புங்க நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான், உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அளவு தெரியாதவங்க நீங்கள் வந்து கடைசியாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட் ஆகும், அதனால தான் நம்ம உப்பு போட்டு வதக்குறோம். இதில் ஒன்றும் வித்தியாசமாக இல்லைங்க. புதுசாக இப்போ தான் வந்து சமையல் புதுசாக கற்றுக்குறீங்க, செய்கிறீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் போட போகிறோம். போட போகிறது மஞ்சத்தூளுங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக லைட்டாக தான் போட போகிறேன், ரொம்ப இல்லை. சும்மா கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கங்க. ஏன்னா டக்கு நம்ம ஒன்று ஒன்றா பொறுமையாக போடாங்களே அங்கே அதை அடி பிடிச்சிருங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால கொஞ்சம் கண்டிப்பாக அடி பிடிக்கும் இப்போயே. ஆனால் எனக்கு வந்து அந்த நம்ம பிரியாணி வதக்கும்லங்க, எனக்கு அந்த ஸ்மெல் வருது. உண்மையிலுமே இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மிளகாத்தூள் போட போகிறேங்க. என்னடா மிளகாத்தூள் வந்து இவ்வளோ சிகப்பாக இதாக இருக்கேங்கன்னு பார்க்காதீங்க. இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. எந்த வந்து நம்ம கலப்படம் இல்லாமல் வெறும் மிளகா மட்டும், எதுவுமே கலக்கலைங்க. வெறும் சாதா மிளகாத்தூளுங்க இது. அதனால் இந்த கலர் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் வீட்லேயே அரைச்சி இந்த மிளகாத்தூள் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த கலர் வருங்க. நான் ஏன் இத்தனை ஸ்பூன் போட்டேன்னு நினைக்காதீங்க. இது அந்தளவுக்கு காரம் இருக்காது. இந்த மிளகாத்தூள் காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் வந்து நான் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்கள் கடை மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து மல்லித்தூள் போட போகிறேங்க. மல்லித்தூள் வந்து நான் ஒரு 2.5 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். சின்ன நம்ம ஐஸ்கிரீம் ஸ்பூனு தான் இது. வந்து நம்ம டீஸ்பூன் கணக்கில் வராது. அதனால் வந்து இது நான் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட போட போகிறேங்க நான். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம ஒன்று இப்போ தேங்காயோட கொஞ்சம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ தேங்காய் பச்சை வாடை போட்டுங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேங்காயோட கொஞ்சம் சில பொருட்கள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதை எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். இங்கே தேங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்புங்க. முந்திரி பருப்பு நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன்.
அது கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து இது கசகசா சேர்த்துருக்கேங்க. அவ்வளோதான் அதில் சேர்த்துருக்குது. இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து நம்ம வதக்கினதோட ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், ஆட் பண்ணிடலாம். எப்படி இருக்குது பாருங்களேன், அப்படியே ஒரு வெள்ளை ஸ்னோ வந்து அப்படியே உழுகுற மாதிரி இல்லைங்க, எனக்கு அப்படி தான் தோணுது நேரில் பார்க்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷங்க. நீங்கள் இப்படி லைட்டாக வதக்கினா போதுங்க. நம்ம இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நான் மிக்சியில் கொஞ்சமாக இருந்தது கலந்து நான் தண்ணி கலந்து இப்போ அதை ஆட் பண்ண போகிறேங்க. இதுக்கு தண்ணி ரொம்பலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுங்க. நான் இருங்க அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் போதும், ரொம்ப தண்ணியெல்லாம் வேண்டாம். அது இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகுங்க, ஏன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம்ல, சேர்த்து தேங்காயோட அரைச்சிருக்கோம் இல்லைங்க, அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் திக்காகும் கிரேவி. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு என்னோட இது கிரேவி வந்து முடிஞ்சிருச்சு. நான் கவர் பண்ணி விசில் விட போகிறேங்க. குக்கரை மூடிட்டு நான் விசில் விட போகிறேன். நான் ஒரு 4-5 விசில் கிட்ட விட போகிறேங்க. அது எம்டி சால்னா தான், அந்த விசில் விட்டிங்கன்னா தான் அந்த எண்ணெய் நல்லா வந்து வெளியில் வந்து வருங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ தெரியுதுங்களா எண்ணெய்? இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்களேன். இது வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக முடிச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு காட்டுறேங்க. பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு வருதுங்க. இங்கே பாருங்கள், அழகு போல் கொத்தமல்லி தழை போட்டு இப்போ நம்ம இதை குக்கரை போட்டு மூட போகிறோங்க. இப்போ வந்து நான் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 விசில் விடலாம். அவ்வளோதாங்க, முடியாச்சு. இப்போ வந்து விசில் வரட்டும். விசில் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கே தெரிலங்க இது எப்படி இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வாட்டி பண்ணுறப்போ ஒரு டேஸ்ட் வரும்ல, எனக்கும் அந்த மிஸ்டேக் நடக்கும். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி வந்திருக்குன்னு தெரில. அது ஓப்பன் பண்ணுவோங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், கலரே செமையாக இருக்குல்ல. பாருங்க, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி, எனக்கு அப்படியே மட்டன் கிரேவி ஸ்மெல் வருதுங்க. நம்பவே முடியல, அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இருங்க, நான் இதை வந்து பரோட்டாவோட உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் நான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த ரெட்டிஷ் கலராக நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள் கலரு. இத்தனைக்கும் நான் வந்து மிளகாத்தூளில் எந்த இதுவும் சேர்க்கலைங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கூட அந்த மிளகா கூட சேர்க்கலை, வெறும் வரமிளகா. நாங்கள் வந்து வீட்டில் காய வச்சு அரைச்ச மிளகாத்தூளுங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள், கலரு, கிரேவியோட கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்லங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டினப்போ எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த இதே வந்து நம்மளோட சால்னாவுக்கு பரோட்டாவுக்கு வந்து போதுமானது. சூப்பராக இருக்கும். பரோட்டா வித் சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த பரோட்டா வந்து அந்த சால்னாவோட இந்த பரோட்டா வித் சால்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எம்டி சால்னா தாங்க, ஒன்றுமே இதில் நம்ம ஆட் பண்ணல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மீண்டும் உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோவோட நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. பாய்.